சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் விழுப்புரம் ஏனாதிமங்கலம் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றுல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே பொதுப்பணித்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உபரி நீர் 20,000 கனஅடி நீரும் எந்த நேரத்திலும் திறந்து விடப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்நிலையில இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வழியா கடலூர் போய் கடல்ல கலக்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட எலிசத்திரம் அணை. இந்த அணைக்கட்டுல கடுமையான வெள்ளப்பெருக்கு, இருபுறமும் தண்ணீர் கலபுரண்டு ஓடுது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்கள் பாதுகாப்பா இருங்க, யாரும் கடந்து போவாதீங்க அப்படின்னு. இந்த தென்பெண்ணை ஆற்றோட கிளையாறு பார்த்தீங்கன்னா மலற்றாறு, இந்த பகுதியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கி இருக்கு. பொதுமக்கள் ஒரு சில பகுதிகளில் விழுப்புரமே கலந்து வர முடியாத நிலையில் தான் தொடர்ந்து இருக்காங்க. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் கரையோரம் குடிக்கிற காட்சியும் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து தண்ணீரோட வரத்து அதிகரிக்கும் தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.